ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிளிக்ரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஜூரிங் ஃபார் த லாஸ்ட் ரைட்ஸ் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை நம்ம தேட்டர்ஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கான்ஜூரிங் யூனிவர்ஸோட டைம்லைனோட கதையை வந்து இப்போ பார்க்கலாம் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கான்ஜூரிங் யூனிவர்ஸ் டைம்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மொத்தம் இதில் வந்து 9 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 9 படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லைனாக ரிலீஸ் ஆயிருக்கும். பட் அந்த கதைப்படி போனீங்கன்னா எல்லாமே வந்து மாறி மாறி வரும். ஃபர்ஸ்ட் இந்த படம், செகண்ட் அந்த படம்ன்ற மாதிரி வரும். ஸோ நம்ம அந்த இது பார்க்காம நம்ம நார்மலாக இந்த டைம் லைனோட கதையை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நரகத்தோட ஃபோர்ஸ் வந்து அவங்களோட முதல் நபரை வந்து பூமிக்கு அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க. அதாவது 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள்ள ரொமானியாவில் உள்ள ஒரு கேசலில் வந்து சாத்தான் டியூக் ஆஃப் செயின்ட் காட்டா வந்து ஒருத்தவங்க வந்து வேண்டி நரகத்தோட ஒரு கதவை வந்து பூமியில் திறக்க முயற்சி பண்ண, அதுக்கு ஒரு கேசலை சேதப்படுத்தி நிறைய பில்லி சூனியம் பண்ண, அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுது. அந்த போர்ட்டலும் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிடுது, கேட்வே. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்ட கேத்தலிக் சர்ச் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுத்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் பிளட் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் ரத்தத்தை வச்சு அந்த கேட்வேவை மூட. ஆனால் அது மட்டும் போதாது, இந்த கேட்வேவை மூடணும்னா மனுஷ எல்லாரும் அங்கேயே இருந்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த கேட்வே வந்து மூடும் அப்படின்னு சொல்லி, அதனால அந்த சர்ச்சை வந்து அந்த கேஸில் வந்து சரி பண்ணி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே 17ஆம் நூற்றாண்டில், அதாவது 1673 மெக்சிகோவில் ஒரு பெண் வந்து தன்னோட கணவன் அவங்கள ஏமாத்துறதுனால தன்னோட 2 பசங்களை வந்து தண்ணியில் முக்கி சாவடிக்க, கடவுள் வந்து என்ன சொல்லுறாரு அப்படின்னா, நீ இந்த உலகத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கணும், மற்ற பசங்களை சாவடிச்சாதான் உன்னுடைய பசங்க உனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு ஒரு தண்டனை கொடுத்துட்றாரு. ஸோ அதை அங்கேயே முடிச்சிடுறேன். அங்கேருந்து ஒரு 190 வருடத்துக்கு பிறகு சூனியக்காரி பேட்ஷீபான்றவங்க வந்து தன்னோட குழந்தைய வந்து சாத்தானுக்காக சாவடிச்சுட்டு அவளும் தற்கொலை பண்ணிக்கிறா. அங்கேயே மரத்துல வந்து தூக்கு கயிறு மாட்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்துல வரவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1940 உலகப்போர் வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாம் நிறைய விழ ஆரம்பிக்குது ரொமானியாவில். அந்த ரொமானியாவில் உள்ள அந்த கேஷியலில் வந்து அந்த கேட்வே இருக்கும்ல, அந்த ஸ்டார்டிங் நம்ம சொன்ன மாதிரி சாத்தான் நரகத்துக்கும் பூமிக்கும் உள்ள கேட்வேல வந்து இந்த பாம் விழுந்துற. ஸோ அங்கேருந்து வேலக்குன்ற ஒரு பேய் வந்து வெளியே வந்துடுது. அந்த வேலக்கு வந்து அங்கே ப்ரே பண்ணுற மனுஷன் எல்லாரும் சாவடிச்சுட்டு அவங்க உருவத்தை வந்து எடுத்துக்குது. அது வந்து அங்கே வந்து வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இப்போதான் அந்த வேலக்குன்ற பேய் வந்து அதோட ஒரிஜின் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து 1946 பொம்மை செய்கிறவரை சாம் உல்லன்ஸ் மட்டும் அவரோட மனைவி, அவரோட பொண்ணு அனபல் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அவங்களுடைய டயர் வந்து என்ன ஆயிடுதுன்னா பஞ்சர் ஆகிடுது. அதை வந்து ரோட்ல நின்று சரி பண்ணும்போது அனபல் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துடுறாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டி வேண்டுறாங்க, அதாவது என்னுடைய பொண்ணை எப்படியாவது திருப்பி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஆனால் அது கடவுள்கிட்ட கேட்காம மாற்றி சாத்தான் கிட்ட கேட்டுறதுனால அந்த அனபல்ன்ற பொம்மை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க பொண்ணோட உருவத்தை காட்டுற மாதிரி, அவங்க பொண்ணு இவங்ககிட்ட பேசுற மாதிரி காட்ட ட்ரை பண்றாங்க. அந்த அனபல் பொம்மை வந்து ட்ரை பண்ணுது, அவங்கள நிறைய தொந்தரவும் பண்ணுது. அவங்களோட மனைவி கண்ணை வந்து கீழே ஒரு சைடு கண்ணத்தை வந்து கிழிச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் அவங்க பாதிரியார்களை கூப்பிட்டு அந்த பொம்மையை ஒரு கண்ணாடி பெட்டிகளை வச்சு பைபிள் பேப்பர்ஸ்லாம் வச்சு அந்த ஒரு சின்ன ஒரு அறைக்குள்ள வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த ரூம்குள்ள யாரும் போகாத மாதிரியும் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து 1946 நடந்தது. அப்புறம் 1952 2 நன்ஸ் மட்டும் இருக்காங்க அந்த கேசல் ரொமானியாவில் ஊரோட இருக்கு. அதுல ஒரு நன்னை வந்து அந்த வேலைக்கு வந்து சாவடிச்சிட, இன்னொரு நன்னும் நான் இவன் வேலைக்கு உயிரை கொடுக்கக்கூடாது, என்னுடைய சோலை கொடுக்கக்கூடாது, என்னுடைய ஆவியை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அவங்க தற்கொலை செஞ்சுக்க. அந்த வேலைக்கு போய் வந்து வெளியே வர கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நன்னோட பிணத்தை வந்து நம்ம பிரெஞ்சு மௌரிஸ்ன்றவர் வந்து கண்டுபிடிக்க, இந்த விஷயத்த வேட்டிகன்ல இருக்க சர்ச்சுக்கு தெரிய வர அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபாதர் போர்க் மற்றும் சிஸ்டர் ஐரீன் அவங்க வந்து உறுதிமொழி எடுக்கல இன்னும் நன்னாகிறதுக்கு. அவங்க 2 பேரையும் அனுப்புறாங்க. அவங்க வந்து பிரெஞ்சு மௌரிஸ் மூலமா இந்த கேசிலுக்கு வராங்க. அங்க அந்த வேலைக்கு இவங்களை நிறைய கஷ்டப்படுத்த, ஒருத்தரை பயமுறுத்த ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஜீசஸோட ரத்தத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு டைம்ல வேலைக்கு வந்து இந்த சிஸ்டர் ஐரீனை வந்து ரொம்ப பொசஸ் பண்ணிட. அப்போ மௌரிஸ் வந்து சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணா அந்த ஜீசஸோட ரத்தத்தை ஊற்றி ஹெல்ப் பண்ணிடுறாரு. அந்த ஜீசஸோட ரத்தத்தை வச்சு அந்த வேலைக்கு வந்து அந்த கேட்வேல வந்து வச்சு அடைச்சிடுறாங்க. அப்படிதான் நமக்கும் காட்டுறாங்க. அப்படிதான் நம்ம அந்த
சிஸ்டர் ஐரின் மற்றும் ஃபாதர் புர்க்குக்கு தெரியுது. ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்சு கை மௌரிஸ் வந்து வேலைக்கு கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. நீ என்ன பிடிச்சிக்கோ, இவங்களை விட்டுருன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாரு. அது பின்னாடி காட்டுவாங்க, அது பின்னாடி பார்க்கலாம். 1956 நன் 2 படத்தை வந்து காட்டுறாங்க. அதில் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஒருத்தருடைய ப்ரீஸ்ட் வந்து இறக்கப்படுறாரு. அங்கே வந்து வேலைக்கன்று போய் தன்னுடைய வேலையை திருப்பும் காட்ட ஆரம்பிக்குது. ஸோ அங்கே யூரோப்பில் நிறைய மரணங்கள் நடக்குது இந்த வேலைக்கன்ற பேயினால. இதை தெரிஞ்சுக்கிட்ட கேத்தலிக் சர்ச் வந்து சிஸ்டர் ஐரினை வந்து அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வேலைக்கு அப்படின்ற அந்த பேய் கூட ஆல்ரெடி அவங்க பார்த்துருக்காங்க. அதோடைய ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு தெரியுன்றதுனால திருப்பி அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பி அந்த வேலைக்கு போய் அடக்குறாங்களா அப்படின்றது தான் இந்த நன் 2 கதை. ஸோ இதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்குது. 1958 அனபல் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து சிஸ்டர் சார்லட் மற்றும் அவங்களுடைய ஆர்ஃபனேஜ் பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க. முள்ளனும் அந்த அவங்களுடைய ஃபேமிலி வந்து முள்ளன் மட்டும் இருக்காரு. அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுறாரு. முள்ளன் அந்த அனபல் ரூம், அதாவது அவங்க பொண்ணோட ரூமில் வந்து அந்த பொம்மையை வச்சு அடைச்சிருப்பார்ல 1946 அந்த ரூமுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியும் ஜானிஸ்ன்ற ஒரு பொண்ணு உள்ளே போய் அந்த அனபல் பொம்மையை பார்க்க, அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்குள்ள இருக்க பேய் இவளோட உடம்புக்கு வருது. அப்புறம் அந்த ஜானிஸ் வந்து அவங்க பேய மாறிடுறாங்க. இவங்கள இந்த ஆர்பனேஜில் இருக்க பசங்களுக்கும் அந்த முள்ளன்ஸ் அவருக்கும் ரொம்ப தொந்தரவு தர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜானிஸ் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்கள கிணத்துலலாம் முக்கி சாகடிக்க பார்க்க, எப்படியோ சிஸ்டர் சார்லட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைபிள் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன அறைக்குள்ளே வச்சு இந்த ஜானிஸையும் இந்த பொம்மையும் வச்சு அடைக்க, அந்த க்ளோசெட்டில் இருந்து எப்படியோ வந்து தப்பிச்சு அந்த ஜானிஸ்ன்ற பொண்ணு தப்பிச்சு போயிடுறா. வேற ஒரு ஊருக்கு போயிடுறா. அவளுடைய பேரை வந்து ஆனபல்னு மாற்றிக்கிறா. இந்த ஆனபல்ன்ற பேரை மாற்றிக்கிட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் போய் தாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையிலேருந்து அடுத்த ஆனபல் படம் வந்து ஆரம்பிக்கும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். 1970 சாண்டா மோனிகா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அனபல் பொம்மை வந்து பேய் பிடிச்சிருக்கு. அப்போது ஜான் மற்றும் மியான்ற ஒரு தம்பதியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் குழந்தைக்காக காத்திருக்காங்க. அப்போ மியா வந்து தனது அவங்களோட குழந்தையோட ரூமை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய திகில்பான பொம்மைகளை வச்சு அலங்கரிக்க. அப்போ ஜானும் வந்து இந்த அனபல் பொம்மையை வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்போதான் ஜானிஸ், அதாவது இந்த அனபல்ன்ற நேமில் வந்து தப்பிச்சு வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்திருப்பாங்களா, அவங்கள வந்து இகின்ஸ்ன்ற ஒரு குடும்பம் வந்து தத்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர ஆரம்பிக்க 1958 70 வரைக்கும் ஒரு 12 வருஷம் வளர ஆரம்பிக்க அவங்க ஒரு கொல்ட்டு கும்பல் கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. அதில் ஒரு நபர் வந்து இந்த இகின்ஸ் ஃபேமிலியோட பக்கத்து வீட்டில் தான் இருப்பார். ஸோ அவங்களுடைய உதவி மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இகின்ஸோட குடும்பத்தை வந்து கொல்றாங்க. ஸோ இகின்ஸ் பக்கத்து வீட்டில் இருந்த ஜான் மியா தம்பதியினர் வந்து இதுக்கு தெரிஞ்சுட்டு போலீஸை கூப்பிட, அந்த ஜான் மியாவையும் கொல்ல முயற்சிக்க போது காவல்துறையினர் வந்து அந்த கல்ட்டோட நபரை வந்து கொண்டுடுறாங்க. ஜானிஸையும் கொல்ல முயற்சிக்க அவளும் அந்த அனபல் பொம்மையை கையில் எடுத்துட்டு அவளே தற்கொலை பண்ணிக்கிறா. ஸோ அந்த ஆவி வந்து அந்த பொம்மைக்குள்ள இறங்கிடுது. இந்த பொம்மை வந்து இந்த மியா அவங்களுடைய வீட்டில் இருக்க. அப்போ அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடா. அதுக்கப்புறம் நிறைய தொந்தரவு நடக்க ஆரம்பிக்குது. இது என்னன்னு தேட போக அப்போதான் இந்த பொம்மைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, மியாவோட ஆவி வேணும்னு தெரிய வருது. அப்போ அவங்க பாஸ்டர் பெரஸ் அப்படின்ற ஒருத்தரோட ஹெல்ப் மூலயமா கூப்பிட, அவருக்கும் பேய் பிடிச்சி அந்த குழந்தைய வந்து பிடிக்க பார்க்க, அப்போ எவலின்ற லேடி அவங்க பொண்ணுக்கு பண்ணதோட பிராயச்சித்தமா அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போல அவங்க மூலயமா. அதனால அதை நினைச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த அனபல் பொம்மையை எடுத்துட்டு அந்த வீட்டில இருந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து ஜான் அண்ட் மியா அவங்களுடைய குழந்தை வந்து இப்போ நிம்மதியா இருக்காங்க. அதே நேரத்துல எட் அண்ட் லொரேன் வாரன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம மௌரிஸ் அந்த நன் 1 நன் 2 படத்துல அந்த மௌரிஸை வந்து எக்ஸர்சிசம் பண்ண முயற்சிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபாதர் மூலயமா. அப்போ அந்த மௌரிஸ் ஒன்று எந்த காட்டுறாரு, ஒரு விஷயம் வந்து காட்டுறாரு நம்மளுடைய லொரேன் வாரனுக்கு. இந்த மாதிரி எட் வாரன் வந்து மரத்தால குத்தி சாகப்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க. அதுல இருந்து அவங்க வந்து லொரேன் வாரன் வந்து எட்டை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. அதுல இருந்து 6 மாதத்துக்கு பிறகு இந்த அனபல் பொம்மை வந்து ஒரு பான் ஷாப்ல இருந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் பேபி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போக, அதுக்கப்புறம் அந்த பொம்மைனால நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும். உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எட் அண்ட் லொரேன் வாரனை கூப்பிட அவங்க வந்து அந்த பொம்மை எடுத்துட்டு போகும்போது போற வழியில நிறைய அச்சுறுத்தல வந்து அந்த பொம்மை வந்து காட்டுது அந்த காட்டுக்குள்ள போகும்போது அவங்க வீட்டுக்கு போற வழியில. ஸோ அந்த ஃபாதரியர் மூலயமா அந்த பொம்மையை வந்து ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சிட்டு அவங்களுடைய அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்னு ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. அந்த ரூம்குள்ள வச்சிடுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் 1971 பெரன் ஃபேமிலி வந்து ரோஜர், கேரோலின் மற்றும் அவங்களோட 5 பெண் குழந்தைகளோட ஒரு புதிய வீட்டுக்கு வந்து குடியேறாங்க. அந்த வீடு தான் நம்ம முன்ன பார்த்த மாதிரி இந்த பேட்ஷீபான்ற ஒரு சூனியக்காரி அவளுடைய குழந்தையை கொண்டுட்டு அவளும் வந்து தற்கொலை பண்ணியிருப்பான். அந்த வீட்டுக்கு சாபம் விட்டுருப்பான். அந்த வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ அந்த பேட்ஷீபாவோட ஆவி வந்து நிறைய தொந்தரவுகளை கொடுக்க, அதனால அவங்க எட் மற்றும் லொரேன் வார்னை கூப்பிட்டு அவங்களும் வந்து இங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண, அப்போ அவங்க என்னமோ இருக்குதுன்னு, இங்கே இந்த வீட்டில் ஏதோ இருக்குன்னு தெரிய வர கேத்தலிக் சர்ச்சுக்கு வந்து ப்ரூஃப் காட்டணுங்கிறதுனால நிறைய ட்ராப்ஸ் வச்சு அந்த பேயை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் நிறைய நாத்தமான ஸ்மெல்ஸ் வந்து வருது, டெம்பரேச்சர் வந்து திடீர்னு ஏறுது இறங்குது. அதனால இந்த பெரன் ஃபேமிலி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு மோட்டலுக்கு தங்கிடுறாங்க. ஆனால் அந்த பேட்ஷீபா அந்த பெரன் ஃபேமிலியோட அம்மா உடம்புல ஏறி அவங்க 2 பொண்ணுங்களை கொலை பண்ண திருப்பி இந்த பேட்ஷீபாவோட வீட்டுக்கே கொண்டு வந்துடுற. அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எட் அண்ட் லொரேன் வார்ன் வந்து அந்த பேட்ஷீபாவோட பேரை சொல்லி மற்றும் அந்த பெரன் ஃபேமிலியோட மெமரிஸை வந்து அந்த கேரலின் பெரனுக்கு வந்து காட்ட பேட்ஷீபா வந்து எப்படியோ அந்த உடம்புல இருந்து போயிடுது. ஸோ அந்த வீட்டில இருந்து இந்த பேய் பிடிச்ச பொம்மை இருக்கும். அதை திருப்பி எடுத்துட்டு வந்து அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ் ரூம்ல வச்சிடுறாங்க. அந்த பேய் பிடிச்ச பொம்மை, அதில் அனபிள் பொம்மையும் இருக்கு. ஸோ இதோட லீடிங்காக தான் 1972 நம்ம எட் அண்ட் லொரேன் வார்ன் அமிட்டிவில்லியில் நடக்கிற ஒரு அமானுஷங்களை பற்றி பார்க்க இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. அப்போது வந்து அவங்களுடைய பொண்ணை வந்து பேபி சிட்டர் மேரி ஆலன் கிட்ட பார்க்க சொல்லிட்டு போக, அவங்களுடைய ஃப்ரெண்டு டேனியல்லாவும் இவங்க வீட்டுக்கு வந்து நாட்வேக்ஸ் இருக்க இடத்துக்கு போய் தன்னோட இறந்த அப்பாவை நினைச்சு கூப்பிட, ஏன்னா இவன் கார் ஓட்டும் போது அவங்க அப்பா வந்து இறந்துருப்பாரு, அதை நினைச்சு கூப்பிட. ஆனா அங்க கடவுள் வராம அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் ரூம்ல இருக்க அனபிள் பொம்மை வந்து தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அதாவது உண்மையான அனபிள் பொண்ணும் எப்படிலாம் வருதுன்னா, அந்த அனபிள் உண்மையான ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகிருந்துப்பாங்க, அவங்களோட பேய் வருது, ஒரு பிரைடோட பேய் வருது, ஒரு வேர்வுல்ஃபோட பேய் வருது. இந்த மாதிரி பேயில நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அவளோட அப்பாவோட ஆவியும் வர, இது டேனியலாவுக்கு வந்து பேய் பிடிக்க ஆரம்பிக்க. இதுல ஒரு வீடியோ வந்து ஆன் பண்ணி விட்டுருவாங்க தெரியாதனமா. அவங்களோட எட் அண்ட் லொரேன் வார்ன் வந்து ஒரு எக்ஸர்சைஸ் பண்ற வீடியோவை வந்து ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால டேனியலோட உடம்புல இருந்து இந்த பேய் வந்து வெளியே வந்துடுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜூடி, அதாவது இந்த எட் அண்ட் லொரேன் வார்னோட பொண்ணுக்கும் வந்து பேய் பிடிக்க ஆரம்பிச்சது. எப்படியும் இவங்க காப்பாத்திட ஜூடியை வந்து இந்த பேபி சிட்டரும் டேனியலாவும் இந்த ஜூடியை பெண் வந்து காப்பாத்திட்ட. இதை கட்டுப்படுத்தணும்னா திருப்பி அந்த அனபிள் பொம்மையை ஒரு அறைக்குள்ள அடைக்கணும் அப்படின்றத யோசிச்சு அந்த பைபிள் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அந்த அறைக்குள்ளேயே அடைச்சிடுறாங்க. ஸோ இது இங்கேயே முடிஞ்சிருது. 1973 ஆனா டேட் கார்சியான்ற அவங்க வந்து பெட்ரிஷியன்ற அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்க்க, அங்க தாமஸ் அண்ட் கேர்லஸ்ன்ற 2 பசங்க இருக்காங்க. அவங்கள ஒரு அறையில அடைச்சி வச்சிருக்க. அதை பார்த்து ஆனா வந்து காப்பாற்ற முயற்சிக்க. அதனால தாமஸ் வந்து ஒரு நைட் வந்து வெளியே வந்துடுறான். ஸோ அவனை தொடர்ந்து அவனுடைய தம்பி கேர்லஸும் வெளியே வர. 2 பேரும் வந்து ஒரு அந்த லரோனா அப்படின்ற ஒரு பேய் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம், அந்த பேய் மூலியமா இறந்துடுறாங்க. அதனால பெட்ரிஷியான்றவங்க என்ன பண்றாங்கன்னா, லொரோனா கிட்ட நீ ஆனாவோட குழந்தைகளை எடுத்துக்கோ, பதிலாக என் குழந்தைகளை எனக்கு கொடுத்துருன்னு சொன்னா. அதனால லரோனா ஆனா வீட்டுல இல்ல, அவங்க குழந்தைகளை கொல்ல ட்ரை பண்ணா பாஸ்டர் ரஃபேல் மூலமா காப்பாத்திடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பாஸ்டர் பெரஸ் மூலமா ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ இதனாலதான் இந்த கேஸ் ஆஃப் லரோனா படம் வந்து இந்த நன் அண்ட் கான்ஜூரிங் யூனிவர்ஸ்குள்ள ஒரு கனெக்ஷன்ல ஏற்படுது. ஸோ எப்படியும் அந்த இதை வந்து காப்பாத்திடுறாங்க. அதுல 1976 அதுக்கப்புறம் அமிட்டிவில்லியில நடந்த அந்த கொலைகளை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போய் அவங்க ஒருத்தர் வந்து அவங்களுடைய குடும்பத்தை எடுத்து நைட்டு தூக்கத்துல வச்சிருப்பாரு. ஸோ அதுல இருந்து அவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னு காட்டிட்டு, அங்க ஒரு விஷயம் வந்து வேலக் நமக்கு எல்லாம் லொரேனுக்கு வந்து காட்டுது. அதாவது எட்டு வந்து இந்த மாதிரி இறக்க போறாரு அப்படின்ற மாதிரி காட்டுறதுனால, ஸோ இது வந்து உண்மையாலுமே வேலைக்கு தான் வந்து மோரிஸ் மூலமா முன்னாடி வந்து லொரேனுக்கு காட்டியிருக்குன்றது இது மூலமா தெரிய வருது. ஒரு வருஷம் கழிச்சு பெகின்ற ஃபேமிலி அவங்களுடைய பசங்களோட ஒரு வீட்டுக்கு குடியேற போக, அங்கே ஒரு வயசானவரோட ஆவி வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. முக்கியமாக ஜானட்டுங்கிற பொண்ணை தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த எட் அண்ட் லொரேன் வாரன் வராங்க. லொரேன் வாரனுக்கு எட்டுக்கு இங்கே தான் அப்படி நடக்க போகுதுன்ற மாதிரி எதுவும் நினச்சிட்டு அவங்கள இங்கே இந்த கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவரும் வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு அது வந்து இந்த ஜானட்ன்ற பொண்ணை வந்து ஒரு வயசானவரோட ஆவி தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற மாதிரி பார்த்து அது வந்து
தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த வயசானவரோட ஹாபியே வந்து வேலைக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த வேலைக்கு எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, ரொம்ப முயற்சி பண்ணி கடைசியில் வேலைக்குன்ற அவங்களுடைய நேமை சொல்லி அந்த வேலைக்குன்ற பேயை வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ கடைசியில் இவங்களையும் காப்பாற்றிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 8 படத்தை பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்த படம் தான் அந்த கான்ஜூரிங் த டெவில் மேட் மீ டு டூ இட் அப்படின்ற வந்து ஒரு படம் வந்து வந்திருக்கு. அது வந்து 1981 நடந்திருக்கு. அதோட படத்தோட கதை என்ன அப்படின்னா, டேவிட் கிளாசெல் அப்படின்ற ஒரு சின்ன பையனை வந்து பேய் பிடிச்சிருக்கும் அவனுக்கு. அதை ஓட்ட வந்து எட் அண்ட் லொரேன் வாரன் வந்து எக்ஸர்சைசம் பண்ணுவாங்க. அவனோட சிஸ்டர் டெபி, அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆர்னே ஜான்சன், அவனுடைய அப்பா. ஸோ அந்த டைமில் பேய் ஓட்டுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கடைசியில் அந்த ஆர்னே ஜான்சன்ற பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா, நீ ஏன்குள்ளே வந்துக்கோ, அவனை விட்டுருன்ற மாதிரி ஒரு டீலை வந்து அந்த பேய்கிட்ட போட்டிருப்பாரு. அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அது மூலிமா அந்த பேய் மூலயமா உடம்புல ஏறும். அந்த டைமில் எட்டு இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஸ்டில் அவருக்கு ஒரு மைனர் ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அது மூலயமா அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க லொரேன் வாரன் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த ஆர்னின்ற பையன்குள்ள தான் அந்த பேய் போயிருக்குன்ட்டு. அதை அவங்க தடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்னின்ற பையன் வந்து அவங்க வீட்டில் இருக்க லேண்ட்லார்டையும் மொத்தம் அவங்க அப்பாவையும் வந்து சாவடிச்சிருப்பாங்க. 22 குத்தோட சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கு டிமோனிக் பொசிஷன்னால தான் அவர் வந்து சாவடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் கிளைமும் பண்ணுவார். ஸோ இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போவாங்க எட் அண்ட் லொரேன் வாரன். ஸோ இதை ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையான்றது அந்த கான்ஜூரிங் 3யோட படம். ஸோ இதுதான் இந்த கான்ஜூரிங் யூனிவர்ஸோட டைம்லைனோட கதைகள் மொத்தம். ஸோ இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிட்டிக்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.